ஹலோ! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரெக்னன்சி ரிலேட்டட் கன்டென்ட் தான். ரீசென்ட்டா வந்து ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்ளோ பேர் வந்து பார்த்துக்கங்க, உடம்பு பார்த்துக்கங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ ஸோ மச். ஸோ அதுக்கு ரிலேட்டடா தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம்னு நெனச்சிருந்தேன். ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த பிரெக்னன்சி ரிலேட்டட் கன்டென்ட் வீடியோஸ் தான் வந்து கமெண்ட் பண்றீங்க. எவ்ரிதிங் இன் டீட்டெயில் வந்து கேட்குறீங்க. ஸோ எல்லாமே கன்சைஸ்டு ஒரு வீடியோல போட்டு பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சு ஷேர் பண்ணேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் ஃபர்தரா வாட்ச் பண்ணுங்க. எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே. வித்தவுட் கெட்டிங் டிலேட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆக்சுவலி என்னாச்சுன்னா, நான் பிரெக்னன்ட் ஆனதுலேருந்து எனக்கு செவரல் டைம்ஸ் வந்து ஃபீவர் வந்திருக்கு. ஃபீவர், கோல்டு, காஃப்லாம் இருந்திருக்கு. பட் எவ்ரி டைம் ஃபீவர் வந்தாலோ, இல்ல கோல்டு, காஃப் சின்னதா ஒரு காஃப் வந்தாலுமே வந்து கைனிக் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் நான் டேப்லெட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ லோக்கல்ல வந்து எனக்கு ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கைனிக் கிட்ட போயிட்டு அவங்க ஒரு கோர்ஸ் குடுப்பாங்க. நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கிறனால வந்து எல்லா மெடிசின்ஸும் நம்ம எடுத்துக்க முடியாது. மேக்ஸிமம் பேராசிட்டமால் குடுப்பாங்க. இல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுக்கணும். அது ஒரு கோர்ஸா குடுப்பாங்க. அவங்க குடுக்குற பிரிஸ்கிரைப்டு மெடிசின்ஸ் தான் எடுக்கணும். அந்த டோசேஜ் தான் எடுக்கணும். அத்தன டேஸ் கன்டின்யூ பண்ண சொன்னா கண்டிப்பா கன்டின்யூ பண்ணணும். ஆ இந்த மெடிசின்ஸ் மட்டும் நான் அப்சர்வ் பண்ணதுல ப்ரீ பிரெக்னன்சில ஏதாச்சும் கோல்டோ, காஃபோ, ஃபீவரோ வரும்போது அந்த மெடிசின்ஸ்லாம் வாங்குவோம்ல, அதோட காஸ்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் இந்த பிரெக்னன்சி டைம்ல மட்டும் அவங்க குடுக்குற மெடிசின்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு 2, 3 டைம்ஸ் ஃபீவர் வந்திருக்கு. 2, 3 டைம்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் வந்து எடுத்திருப்பேன். ஒவ்வொரு கோர்ஸுமே அரவுண்ட் ₹1000 சார்ஜ் ஆகும். இன்க்ளூடிங் கன்சல்டேஷன், இந்த மெடிசின்ஸ் இதெல்லாம் சேர்த்து. அண்ட் மேக்ஸிமம் வந்து இன்ஜெக்ஷன் போட வந்து பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கிறனால, நானே வந்து எக்ஸ்பிளிசிட்டா கேட்கும்போது கூட, ஒரு வாட்டி வந்து காஃப் ரொம்ப விகரஸா இருந்தது. எனக்கு இன்ஜெக்ஷன் குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, பிரெக்னன்ட்டா இருக்கும்போது இன்ஜெக்ஷன் நாங்க வந்து ஆ சஜெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட்ஸே எடுத்துக்கங்க. அதுவே நல்லாயிடும். பட் எந்த டேப்லெட்டும் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து 5த் மந்த் வரைக்குமே வந்து ஒரு 2, 3 டைம்ஸ் ஃபீவர் வந்திருக்கு. இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ கரெக்ட்டா வந்து 6த் மந்த் ஸ்டார்ட் ஆனப்போ என்னாச்சுன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வைரல் ஃபீவர் வந்தது மொதல்ல. சைக்ளிக் ஃபீவர் எவ்ரி 7 ஹார்ஸ் ஒன்ஸ் 102, 103 அந்த மாரி இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து இதே மாரி தான் ஒரு ஃபீவர் வந்திருந்தது. அண்ட் தென் நம்ம வந்து நடுவில அட்மிட் பண்ணியிருந்தோம். அவங்களும் டயக்னோஸ்லாம் பண்ணி, ஒரு கிக்குச்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ வெரி ரேர் டிசீஸ் பட் இட்ஸ் அ செல்ஃப் லிமிட்டிங். எதுவும் வந்து வொரி பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு என்ன கன்சர்னா இருந்துச்சுன்னா, ஒருவேள அதே இன்ஃபெக்ஷனா தான் இருந்திருக்குமோ? ஸோ நம்ம வந்து இங்க ஏன் பார்க்கணும்? நம்ம வந்து நறுவியிலேயே பார்த்துட்டோம்னா, ஏன்னா அங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுக்கு தகுந்த மாரி மெடிசின்ஸ் குடுத்தாங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும்னு நெனச்சு, சாட்டர்டே நான் நெனைக்கிறேன் அன்னைக்கு. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு போயி, அ எமர்ஜென்சில தான் கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க ஃபீவர்லாம் பார்த்துட்டு, ஒயிட் பிளட் செல்ஸ் மட்டும் கம்மியா இருக்கு. அது டிராஸ்டிக்கா வந்து ட்ராப் ஆயிட்டு இருக்கு. அதனால அப்சர்வேஷன்ல வேணா வைக்கலாம் ஒரு 2 டேஸ். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர அட்மிட் பண்ணிட்டு, நான் பிரெக்னன்ட்டா இருக்கனால என்ன அலோவ் பண்ணல. அட்டெண்டர். ஒரு சிங்கிள் ரூம் தான் எடுத்திருந்தோம். ஆ பட் இருந்தாலும் வந்து அவருக்கு வைரல் ஃபீவர்ன்றனால வந்து என்ன அலோவ் பண்ணல. ஆ சரின்னு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன். சண்டே மார்னிங் எழுந்துக்கிறேன். ஒரே கோல்டு, காஃப், ஃபீவர். ரொம்ப விகரஸா இருந்துச்சு. சரின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு கிளினிக் போய், அவங்க குடுத்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஆ சிரப்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மத்தியானத்துக்கு மேல மறுபடியும் ஃபீவர். அப்புறம் டோலோ குடுத்துருந்தாங்க மெடிசின் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் ஈவினிங் வந்து ஃபீவர். எனக்கு ஃபீவர் கூட வந்து எனக்கு அவ்ளோ கன்சர்ன்டா நான் வந்து யோசிக்கல. பட் இந்த காஃப் வந்து ரொம்ப ரொம்ப விகரஸா இருந்தது. சும்மா அப்படி படுத்தா கூட காஃப் வந்துட்டு இருந்தது. அது என்னாச்சுன்னா, எனக்கு அந்த பெல்விக் போன்லாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுச்சு. அது வலிக்க வலிக்க எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா, எனக்கு ஏற்கனவே வந்து ஷார்ட் சர்விக்ஸ் இஷ்யூ இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிலயே வந்து ஸ்டிட்ச் போட்டிருந்தாங்க. செகண்ட் பிரெக்னன்சில இதுவரைக்கும் எனக்கு ஸ்டிட்ச் ரெக்கமெண்ட் பண்ணல. இப்போதைக்கு மெடிசின்ஸ் வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இஷ்யூ நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிறனால, எனக்கு ஒரு அது என்னோட ஒரு அசம்ப்ஷனோ, இல்ல பயமோ என்னமோ தெரியல. நம்ம இரும்ப இரும்ப வந்து ஏதாச்சும் ஆயிடுமோ? ஆ இன்னும் அந்த சர்விக்ஸ் இஷ்யூ வந்து அ அதிகமாயிடுமோ? அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஒரு 7, 8 பிஎம் போல வந்து ரொம்ப விகரஸ் ஆயிடுச்சு. என்னால என்ன மெடிசின்ஸ் எடுத்தாலும் முடியல. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி, "நோ, நோ நீ வந்து அங்க இருக்காத. ஏன்னா வந்து இது வைரல் ஃபீவர். பேபிக்கு இம்பாக்ட் ஆச்சுன்னா வந்து கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல நீ வந்து நடுவிலேயே பார்த்துக்கோ" அப்படின்னு. அப்புறம் பார்த்தா
அந்நேரத்துக்கு பார்க்கும்போது ஆக்டிங் டிரைவர்ஸும் அவைலபிள் இல்ல. பட் ஹானஸ்ட்லி எனக்கு அப்பதான் தோணுச்சு, நம்ம நானும் டிரைவிங் கத்துக்கிட்டேன். பட் ப்ராப்பரா வந்து இண்டிபெண்டன்ட்டா ஓட்டுற அளவுக்கு வந்து நான் கத்துக்கல. எனக்கு உண்மையிலேயே தோணுச்சு. ஐயோ! நம்ப ப்ராப்பரா கத்துருந்துருக்கணும். நம்ப ரொம்ப வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஈவன் பிஃபோர் என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணப்போ கூட, ஆக்டிங் டிரைவர் வச்சு தான் வந்து போயிருந்தோம். ஸோ இந்த மாரி க்ரூஷியல் டைம்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹேபிச்சுவேட் பண்ணிக்கணும்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து தோணுது. அண்ட் தென் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலியமா வந்து அன்னைக்கு நைட் ஒரு 10:00 போல வந்து எமர்ஜென்சிக்கு போயிருந்தேன். டாக்டர் என்ன பார்த்த உடனே அங்க இருந்து அந்த டியூட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல எமர்ஜென்சில, அவங்க பார்த்த உடனே சொன்னது வந்து, "2 டேஸா தானே ஃபீவர் இருக்கு. கோல்டு, காஃபு. அதனால நீங்க ரொம்ப கன்சர்ன்டாலாம் இருக்காதீங்க. அதுவும் இல்லாம வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு ஏற்கனவே ஃபீவர் இருக்கு இல்லையா? அவர் 10த் ஃப்ளோர்ல அட்மிட் ஆயிருந்தாரு. அதனால வந்து உங்களுக்கும் வரதுக்கான அ அ ப்ராபபிலிட்டி நெறையவே இருக்கு. அதனால வந்து நீங்க எதுவும் வொரி பண்ணாதீங்க. பட் என அவங்களுக்கு இந்த ஒரே கன்சர்ன் வந்து ஷார்ட் சர்விக்ஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படின்னு சொல்லி, எனக்கு டிவிஎஸ் ஸ்கேன்லாம் பண்ணல. அப்டாமினல் ஸ்கேன் மட்டும் அந்த டைம்ல ஒரு 11:30 போல வந்து அது செக் பண்ணாங்க. லென்த் ஓகேவா தான் இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து அப்சர்வேஷன்ல அட்மிட் பண்றோம். நாளைக்கு உங்க கைனகாலஜிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பர் செக்கப்லாம் பண்ணிட்டு, தென் யூ கேன் டிசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்து அட்மிட் ஆயிட்டேன். அட்மிட் ஆயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரவுண்ட்ஸ்க்கு வருவாங்க டாக்டர்ஸு. ஸோ என்னோட டாக்டர் வந்து வந்திருந்தாங்க. டாக்டர் ஜெயஷீலா. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரிலீவ்டா தோணுச்சு. ரொம்ப பரவாயில்ல. இவங்க வந்துட்டாங்கன்னா, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. அவங்களும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, ஆ டிரான்ஸ் வெஜினல் ஸ்கேன் வந்து பண்ணியிருந்தாங்க. இல்ல அந்த சர்விக்ஸ் லென்த்ல வந்து இப்போதைக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. எந்த இஷ்யூவும் இல்ல. பட் இந்த கோல்டு, காஃபு, ஃபீவர் வந்து 24 ஹார்ஸ் வராம இருந்தா நான் வந்து ஆ டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் என் ஹஸ்பண்ட் வந்து மேல அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "நீ வீட்டுக்கு போனாலும் ஆ பாப்பா இருப்பா. உன்னால வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. நீ இங்கேயே இரு ஒ நெக்ஸ்ட் டே வந்து ஃபீவர்லாம் கம்மியாகட்டும். 24 ஹார்ஸ்க்கு ஃபீவர் இல்லாம இருக்கட்டும். அப்ப நான் டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் வந்து ஓகேவா தான் இருந்தது. நான் வந்து 8த் ஃப்ளோர்ல இருந்தேன். அவர் வந்து 10த் ஃப்ளோர்ல இருந்தாரு. அது என்னாச்சுன்னா, நெக்ஸ்ட் டேலருந்து இன்னுமே ஃபீவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரொம்ப ஷிவரிங் ஆயிடுச்சு. சில்ஸ் வந்துச்சு. ஆ அங்க எனக்கு மெடிகேஷனா குடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, டாக்டர்ஸுமே எனக்கு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருந்தாங்க. "நீ பிரெக்னன்ட்டா இருக்கிறனால வந்து எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்து குடுக்க மாட்டோம். பேராசிட்டமால் தான் மேக்ஸிமம் குடுப்போம். செலைன் குடுப்போம். ஏன்னா வந்து உங்கனால வந்து ஹைட்ரேட்டடா நீங்க இருக்கணும். அப்பதான் வந்து ஃபீவருக்கு ஒரே ஒரு மெடிசின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். அதனால செலைன் எனக்கு செலைன் குடுக்க எனக்கு ஷிவரிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு குடுத்த மெடிசின்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த செலைனு, இந்த பேராசிட்டமால். அதுக்கப்புறம் சில மெடிசின்ஸ் வந்து 3 டைம்ஸ் குடுத்தாங்க. இந்த காஃப்க்கு வந்து ஆம் இன்ஹேலர் வந்து குடுத்தாங்க. நெபுலைசர் வச்சிருந்தாங்க. ம். அப்புறம் வந்து அதுக்குமே வந்து டேப்லெட் வந்து குடுத்துருந்தாங்க. கோல்டுக்கு வந்து டேப்லெட் குடுத்துருந்தாங்க. இப்படிதான் வந்து அந்த 2 டேஸ் வந்து மானிட்டரிங் பண்ணியிருந்தாங்க. பட் நான் போன அன்னைக்கு விட நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப சிக் ஆயிட்டேன். டாக்டரே சொல்லியிருந்தாங்க, "நீ பார்க்க வந்து ரொம்ப சிக்கா இருக்க" அப்படின்னு. ஆம். அது இரும்ப இதெல்லாம் வலி. இதெல்லாம் வலி, போன்ஸ்லாம் வலி. அ நம்ப தான் வந்து கொஞ்சம் அன்னெசசரியா திங்க் பண்ணி ஏன்னா நம்மளுக்கு இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் டைம் இல்லையா? இந்த மாரி டைம்ல வந்து பேபிக்கு எதனா அஃபெக்ட் ஆகும், இம்பாக்ட் ஆகுன்ற ஒரு கன்சர்ன் இருந்தது. பட் டாக்டர் வந்து செக் பண்ணி கிளியர் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலீவ் ஆயிட்டேன். பட் என்னன்னா 24 ஹார்ஸ் ஃபீவர் இல்லன்னா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. சரி, நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்தா மார்னிங் 4 ஏஎம்க்கு வந்து ஃபீவர் வந்துச்சு. 101. ஸோ ஸ்பைக் வந்துருச்சு இல்லையா? நான் எப்படி டிஸ்சார்ஜ் பண்றது? இருக்கட்டும் நாளைக்கு மறுபடியும் டிஸ்சார்ஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாரி போச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் மேல 10த் ஃப்ளோர்ல இருக்காரு. அவருக்குமே வந்து சிவியர் ஆயிடுச்சு. இங்கேருந்து போய் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் கிராஜுவலா ஒயிட் பிளட் செல்ஸ் டிக்ரீஸ் ஆக, அவருக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனும் நெறைய வந்துருச்சு. ஆ அவரு டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு எப்படியோ 4, 5 டேஸ் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அங்க அவருக்கும் உடம்பு சரியில்ல. எனக்கும் முடியல. வீட்ல பாப்பாவுக்கும் வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வந்து எனக்கு ஃபோன் வந்தது. அது கேட்டோனே எனக்கு இன்னுமே வந்து எனக்கு ஒரு மாரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பிரஷர் வந்து ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன் நானு. மொத்தத்துல வந்து 24 ஹார்ஸ் ஃபீவர் இல்லாம வந்து இருக்கவே முடியல. செகண்ட் டே வந்து டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொன்னாங்க இல்லையா?
ஸோ அப்பவும் செக் பண்ணும்போது 99 ஃபீவர் வந்துருச்சு. மார்னிங் ரவுண்ட்ஸ்க்கு வரும்போது 99 ஃபீவர் இருந்தது. மறுபடியும் டோலோ போட்டுக்கிட்டு, ஆம் நானே ரிக்வெஸ்ட் பண்ணேன் டாக்டர் கிட்ட, "இல்ல என்ன விட்டுடுங்க. என் ஹஸ்பண்ட்க்கும் இந்த மாரி இருக்கு, பாப்பாவுக்கும் இந்த மாரி இருக்கு. வீட்ல யாருக்குமே உடம்பு சரியில்ல. நான் பார்த்துக்குவேன்னு" சொல்லி மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு நான் அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 டேல வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தாரு. அவருக்குமே வந்து சைக்ளிக் ஃபீவர், காஃப் சிவியரா இருந்துட்டு, இந்த த்ரோட் வந்து நல்லா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த சீசன் மாறுன உடனே வந்து ஆ எப்படியோ வந்து அஃபெக்ட் ஆயிட்டோம் இந்த வைரல் ஃபீவர்ல. அது எல்லாருக்குமே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த வீக் கன்டினியூயஸ்லி முதல்ல என் ஹஸ்பண்ட்க்கு வந்தது, அப்புறம் எனக்கு வந்தது, அப்புறம் பாப்பாக்கு வந்தது. அப்புறம் எங்க அம்மாக்கு, எங்க அப்பாக்கு எல்லாருக்குமே. ஸோ வீட்ல எல்லாரும் கார்னர்ஸ்ல உட்காந்துட்டு ஒரே இரும்பலு, ஒரே ஜுரம். இப்படிதான் அந்த வீக் போச்சு. ஐ திங்க் ஆஃப்டர் மெட்டர்னிட்டி லீவ் வந்து ஒரு லாங் லீவ் நான் எடுத்தது வந்து இப்பதான். ஒரு 1 வீக் வந்து நானும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு, என் ஹஸ்பண்டும் 1 வீக் லீவ் போட்டாரு. எல்லாரும் லீவ் போட்டு வீட்ல உட்காந்து இரும்பிட்டு, அப்படியே வந்து அந்த ஃபேஸ வந்து கோ த்ரூ பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் இது இது இந்த ஷார்ட் வீடியோ ஷேர் பண்ணும்போது வந்து ஒருத்தவங்க வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. நீங்க ஃபீவர்ன்னு அட்மிட் ஆனீங்களா? எவ்ளோ சார்ஜஸ்லாம் ஆச்சு? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு ரிலேட்டடாவும் நான் ஷேர் பண்ணலாம்னு நெனச்சிருந்தேன். ஸோ நறுவியில ஒரு 2 நாள் நான் அட்மிட் ஆயிருந்தேன். 2 நைட்ஸு. மொத்தமா எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது வந்தது பில் வந்து ₹27,000. எனக்கு என்ன மெடிசன் குடுத்தாங்கன்னா, மெடிசின்ஸ்லாம் குடுத்துருந்தாங்க. டேப்லெட்ஸ்லாம் குடுத்துருந்தாங்க. ஆன்டிபயோட்டிக்லாம் குடுத்துருந்தாங்க. பேரா குடுத்துருந்தாங்க. பேரா 600 வந்து செலைனா குடுத்துருந்தாங்க. அது இல்லாம செலைன் பாட்டில்ஸ் குடுத்துருந்தாங்க. 3 ஷேரிங் ரூம்ல தான் நான் இருந்திருந்தேன். ஒரு ஆ எஸ்டிமேஷன்க்காக சொல்றேன். இன் கேஸ் நீங்க இங்கலாம் எவ்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நெறைய பேர் கேட்குறீங்க பிங் பண்ணி எவ்ளோ ஆகும்? இதுக்கு எவ்ளோ ஆகும்? அதுக்கு எவ்ளோ ஆகும்? அப்படின்னு. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான எனக்கு ரொம்ப ஹைலைட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சது வந்து ரிகார்டிங் இன்சூரன்ஸ். ஸோ எனக்கு வந்து 2 இன்சூரன்ஸ் இருக்கு. கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் அண்ட் தென் ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ். பிரைவேட் இன்சூரன்ஸ் வந்து நிவா புப்பால இருக்கு. கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் வந்து எனக்கு கம்பெனி த்ரூ கம்பெனி வந்து இருக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட் அட்மிட் பண்ணப்போ, நான் என்ன பண்ணேன்னா, பிரைவேட் இன்சூரன்ஸ் குடுத்துருந்தேன் நிவா புப்பா. பட் என்ன ஆச்சுன்னா, முதல்ல அப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபைனலா டிஸ்சார்ஜ் ஆகுறப்போ அத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஏன் இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு. அவங்க அவங்க என்ன ரீசன் குடுத்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, லாஸ்ட் இயர் நம்ம வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அட்மிட் பண்ணப்போ, இந்த கிக்குச்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது அந்த அந்த ஒரு இதுக்காக நம்ம ஒரு 10 டேஸ் அட்மிட் ஆயிருந்தோம். அத வந்து நம்ம பாலிசி வாங்கும்போது மென்ஷன் பண்ணலையாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட்ல வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. நான் பாலிசி வாங்குனது வந்து அக்டோபர்ல. ஸோ என்னை அந்த ஏஜென்ட்டும் என்ன கேட்கல. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, ஏதாச்சும் ப்ரீ டிசீஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ப்ரீ டிசீஸ்லாம் எதுவும் இல்லன்னு சொல்லியிருந்தேன். பட் ஹாஸ்பிட்டல் மட்டும் அட்மிட் ஆயிருந்தோம். ஃபீவர் வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம ஒரு வேள ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறோம். ஒரு 1 வீக், ஒரு 10 டேஸ்னா வந்து அத எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணணுமா பாலிசி வாங்கும்போது. ஐ வாஸ் நாட் அவேர் அபௌட் இட். அந்த ஏஜென்ட்டும் வந்து எனக்கு அது ஸ்பெசிஃபை பண்ணல. சம்ஹவ் இட் வாஸ் மிஸ்ட். ஸோ அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த வாட்டி நம்ம அட்மிட் ஆகும்போது, இட் வாஸ் நாட் இன் ரிகார்ட் டூ தட் டிசீஸ். இருந்தாலுமே ஆ அந்த கிளெய்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவமா ஒரு மாரி ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். ஏன்னா, இந்த மாரி எமர்ஜென்சி டைம்ல ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸே வாங்குறோம். ஆ ஸோ அதில வந்து இவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றப்போ வந்து இட் வாஸ் வெரி டிஸ்ஹார்ட்டனிங். பட் ஒன் குட் திங் இஸ் இட்ஸ் ஓகே. நம்மளுக்கு அது ஆனாலும் பரவால்ல. நம்ம வாங்கி எனக்கு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால, அத நான் ஆஃப்லைன்ல கிளைம் பண்ணிக்கிறேன். அது இருந்தனால ஓகே. இல்லன்னா பாருங்க, இப்ப என் ஹஸ்பண்ட் வந்து 4 டேஸ் தான் அட்மிட் ஆயிருந்தாரு. அவருக்கு வந்து அரவுண்ட் 88,000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அ ஏன்னா அட்மிஷன் சார்ஜ், பெட் சார்ஜஸ் அவர் சிங்கிள் ரூம்ல இருந்திருந்தாரு. அதுவும் இல்லாம வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனு. இந்த நெறைய டெஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அரவுண்ட் 85,000 88,000 வந்தது அவருக்கு. எனக்கு அரவுண்ட் 27,000 2 நைட்ஸ் வந்து நான் அட்மிட் ஆயிருந்தேன். நான் என்ன சொல்லணும்னு நெனச்சிருந்தேன்னா, நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இன்சூரன்ஸ் எடுக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரீ டிசீஸ் இருந்தா அத எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணுங்க. ஈவன் பிபி, சுகர் எதுவா இருந்தாலும், நீங்க ஏதாச்சு இதுக்கு முன்னாடி அட்மிட் ஆயிருக்கீங்க. ஒரு 1 வீக்கோ இல்ல 10 டேஸோ எந்த அட்மிஷன் இருந்தாலுமே வந்து கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. பாலிசி அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டிய பாலிசி அமௌண்ட் அதிகமானாலும் பரவாயில்ல.
நம்பளுக்கு நாளைக்கு எந்த இஷ்யூ இல்லாம கிளைம் ரிஜெக்ட் ஆகாம வரணும் அப்டின்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து அங்க ஷேர் பண்ணணும். ஸோ, இப்ப நான் என்ன பண்ணணும் என்னோட கேஸ்ல, இப்ப இந்த அக்டோபருக்கு வந்து நான் ரினவல் பண்ணணும். ஸோ, ரினவல் பண்ற டைம்ல இது எல்லாத்தையும் மறுபடியும் சப்மிட் பண்ணி, நானே ஸ்பெசிஃபிக்கா இன்க்ளூட் பண்ணி, இந்த மாரி வந்து ப்ரீ டிசீஸ் இருந்துச்சு. போன வருஷம் இந்த மாரி அட்மிட் ஆயிருந்தாங்க. இது டயபெட்டிஸ் ஏதாச்சும் எந்த காம்ப்ளிகேஷன் இருந்தாலுமே வந்து அத கால் அவுட் பண்ணணும். அத கால் அவுட் பண்ணா, அது பாலிசி அமௌண்ட் அதிகமானாலும் பரவால்ல. நம்ம வந்து கிளைம் பண்ணும்போது அது ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ஸோ, இதெல்லாம் வந்து நீங்க ஒரு பாலிசி எடுக்குறீங்கன்னா, இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கங்க. இது நான் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு பிட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அத தான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ஸோ, என்னோட கேஸ்ல என்னாச்சுன்னா, இப்ப எனக்கு ஃபீவர்ன்னு அட்மிட் ஆயிருந்தேன். ஆ எனக்குமே வந்து நிவாபூபா குடுத்துருந்தேன். அவங்க எடுத்த உடனே அத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து மெட்டர்னிட்டி கீழ வரும். உங்களுக்கு மெட்டர்னிட்டி பேக்கேஜ் நான் மெட்டர்னிட்டி பேக்கேஜ் அவைல் பண்ணல நிவாபூபா. ஏன்னா எனக்கு கார்ப்பரேட்ல இருக்கிறனால நான் அவைல் பண்ணல. இது மெட்டர்னிட்டி கீழ வரும். நான் மெட்டர்னிட்டி காம்ப்ளிகேஷன்னால வந்து அட்மிட் ஆகல. ஈவன் அந்த இன்சூரன்ஸ் செக்ஷன்ல இருக்கிற பெர்சன் கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணப்போ, அவங்களும் சொன்னாங்க, "நீங்க மெட்டர்னிட்டி காம்ப்ளிகேஷன்னால அட்மிட் ஆனனாலும், நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கறனால உங்களுக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் அது மெட்டர்னிட்டி கீழ வந்து அவங்க காமிச்சு அத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க." அவங்க அப்ளை பண்ணும்போதே சொன்னாங்க. "சரிங்க பரவால்ல ட்ரை பண்ணுங்க. ரிஜெக்ட் ஆச்சுன்னா நான் வந்து ரீஎம்பர்ஸ்மென்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன் கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்ல" அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ 2 பேருக்குமே மறுபடியும் நாங்க அங்க இருந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து என்னோட கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்ல த்ரூ சப்மிட் பண்ணி, அது அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்ல என்னன்னா, அகைன் நம்மளுக்கு எந்த இஷ்யூ வந்து இந்த மெட்டர்னிட்டி டைம்ல நம்ம அட்மிட் ஆனாலும், அது எல்லாமே அந்த மெட்டர்னிட்டி பேக்கேஜ்ல தான் அவங்க ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார்ப்பரேட்ல வொர்க் பண்றீங்க. உங்களுக்கு மெட்டர்னிட்டி பேக்கேஜ் வந்து ஒரு 65,000, 75,000 அப்படி இருக்கும். இப்ப நீங்க ஃபோ அ ஜஸ்ட் இன் கேஸ் வந்து இந்த ஃபீவர்னால நீங்க அட்மிட் ஆகி 20,000 ஆச்சுன்னா, இந்த 20,000 அந்த 75,000 மெட்டர்னிட்டி பேக்கேஜ் இருக்குல்ல, அதுல தான் டிடக்ட் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 50,000 தான் டெலிவரி டைம்ல வந்து அத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, அந்த இன்சூரன்ஸ் செக்ஷன்ல. பட் எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, என்னோட கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்ல நார்மல் டெலிவரினா 1.25 லேக் பேக்கேஜ். சிசேரியன்னா 1.5 லேக் பேக்கேஜ். இந்த வருஷம் தான் வந்து அது இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 1 லேக், 1.25 லேக் இருந்தது. இப்போ 1.25 லேக், 1.5 லேக்கா வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இது மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்ல. இப்போ நான் நடுவில அங்க டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு என்னதான் 1 லேக், 1.25 லேக் இருந்தாலும், நம்மளோட ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ்ல இன்சூரன்ஸ்க்கு கிளைம் பண்றது வந்து மேக்ஸிமம் கேப் கேப் வந்து ஒரு 70,000, 75,000 தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நீங்க அட்மிட் ஆனீங்க இல்லையா? இந்த ஃபீவர்க்காக, இதுவும் நீங்க கிளைம் பண்ணிக்கங்க. மிச்சம் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவரி டைம்ல அது கரெக்ட்டா இருக்கும். அதனால வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து அவங்க சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி தான் வந்து நான் ரீஎம்பர்ஸ்மென்ட்டும் ரெய்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க வந்து பிரெக்னன்ட் டைம்ல எந்த ஒரு அட்மிஷன் போனாலும், ஒரு 5,000 செலவானாலும், 10,000 செலவானாலும், இல்ல 50,000 செலவானாலும், அந்த மெட்டர்னிட்டி கேப் என்ன இருக்கோ, அதுல தான் வந்து மேக்ஸிமம் டிடக்ட் பண்ணுவாங்க. இதுவும் மைண்ட் பண்ணிக்கங்க. நெறைய பேர் வந்து இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 1 வீக் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆயி, இப்போ ஓரளவுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இப்பவுமே வந்து காஃப் வந்து லைட்டா வந்துட்டே இருக்கும். அது இன்ஹேலர் தான் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். பட் எந்த மெடிசின்ஸ் எடுத்தாலுமே பிரெக்னன்சி டைம்ல எஸ்பெஷலி கண்டிப்பா கைனிக் கூட கன்சர்னோட அவங்களோட ஆ கன்சல்டேஷனோட தான் நம்ம எடுக்கணும். எதுவுமே செல்ஃபா எடுக்கக்கூடாது. வீட்ல கூட எந்த கசாயம் அது இதுன்னு எதுவும் குடிக்காதீங்க. எந்த ஒரு இஷ்யூ வந்தாலுமே வந்து உங்களோட கைனகாலஜிய மீட் பண்ணி, அவங்க குடுக்குற மெடிசின்ஸ் மட்டுமே எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம எதுவும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு சின்ன கோல்ட், காஃப் கூட வந்து நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. இதுதாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. பாய்.